சென்னையில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இன்று காலை முதல் சென்னை சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக கனமழை பெய்து வருகிறது. அதன்படி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாகவே மழை நீரானது தேங்கியிருப்பது மட்டுமல்லாமல் அதிக கனமழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய உள் நோயாளிகள் மற்றும் புற நோயாளிகள் அவர்கள் வந்து மருத்துவம் பார்ப்பதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாசிகள் தெரிவிக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்னும் 4 நாட்களுக்கு மழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் கனமழையானது பெய்து வருகிறது. அதே சமயம் சென்னையை ஒட்டியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பரவலாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை உட்பட அதாவது அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இன்று முதல் கனமழை முதல் மிக கனமழை இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமும் அதே போன்று இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதாகவும் இது தென் தமிழகத்தை நோக்கி மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக மழையானது பெய்து வருகிறது. மேலும் குறிப்பாக இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை பொறுத்தவரை உள் நோயாளிகளும் சரி, அதே போன்று புற நோயாளிகளும் வெளியே செல்வதற்கும் அதே போன்று மருத்துவமனைக்கு உள்ளே செல்வதற்கும் மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் அந்த நோயாளிகள் வரக்கூடிய நபர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் சார்.